பக்கத்து மாவட்டங்கள்ல உங்களுக்கு வந்து திரு ஏவா வேலு போன்றவர்கள் இருக்காங்க. அதே போல இங்க திரு சிவசங்கரன் போன்றவர்கள் இருக்காங்க. அவங்களுடைய ஏன்னா அவங்க மாவட்டத்தை ஒட்டியும் அது அந்த மாரி இருக்கும். அவங்க கிட்டலாம் அணுகி ஏதேனும் பெற முடிகிறதா உங்களால ஈஸியா? நான் வந்து சார் இந்த 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 மாண்புமிகு தமிழக முதல்வர் வருகிற போது என்னென்ன அறிவிக்கணுன்றதுல நம்ம வந்து கவனமாக இருந்தோமோ அந்த இதை கொடுத்துட்டேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பொறுப்பு மாண்புமிகு திருவண்ணாமலை மாவட்டத்துடைய அமைச்சர் என்னுடைய தேர்தல் பணியில் ஒரு பகுதியை எடுத்து வேலை செஞ்சார். அதனால அவர்கிட்ட போய் எந்தெந்த ரோடெலாம் அவர் சொன்னாரோ அதெல்லாம் அடித்து கொடுத்துட்டேன். அவர் இந்த நிதியாண்டில் செய்துறேன்ட்டார். இதில் எனக்கு இருக்கிற சங்கடத்தை நான் வந்தது ஜூலை மாதம். ஆமாம், நான் எம்எல்ஏ ஆனது. அதுக்குள்ளே இப்போ கடந்த நிதியாண்டில் நிதியெல்லாம் ஒதுக்கி பல திட்டங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க. மீதி இருக்கிறத வச்சு தான் நம்ம செய்கிறோம். அதெல்லாம் இந்த ஆண்டு செய்கிறேன்னு சொல்லிட்டார். டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர்கிட்ட 2 பஸ்ஸு கேட்டிருக்கேன், டவுன் பஸ்ஸு. எங்க எந்த அதான் விக்கிரவாண்டி ஒன்றியத்தில் இருக்கிற பகுதிக்கு ஒரு பஸ்ஸு, காணை ஒன்றியத்தில் இருக்கிறதுக்கு ஒரு பஸ்ஸு, அப்புறம் இந்த மேல்மலையனூர் திருவண்ணாமலைன்னு எங்கள் பகுதியில் இருக்கு. அதனால அதுக்கு ஸ்பெஷல் பஸ் விக்கிரவாண்டியிலேருந்து ஓட்டுங்கன்னாங்க. சரி கேட்டேன், ஓட்டிடுங்கன்னாரு. நான் வந்து ஒரு கோவிலுக்கு வெளியே போயிருந்தேன். என்ன சொல்லிடலாம், ஒன்று நந்தங்காலை நிறைவேற்றினா பழனிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். நான் போயிட்டேன். அன்னைக்கு அமாவாசை எனக்கு தெரியாது. 28ஆம் தேதி நடந்து நான் 29ஆம் தேதி போயிட்டேன். அமாவாசை போட்டிருக்கு. ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பஸ் ஓட்ட சொன்னேன். பேரூராட்சி தலைவர் இருக்கார், நீங்கள் போய் பஸ் ஓட்டுங்க. பஸ்ஸு ஓட்டுறது தான் நம்முடைய நோக்கமே தவிர எம்எல்ஏ இருந்து ஓட்டணும் நோக்கம் இல்லை. எல்லோரும் எம்எல்ஏ தான். கட்சி நகர செயலாளர் இருக்கார், நிர்வாகிகள் இருக்காங்க. ஓட்டுங்கன்னா விக்கிரவாண்டியிலேருந்து மேல்மலையனூருக்கு 3 பஸ்ஸு போட்டுட்டாங்க. அதனால் முடிந்த வரையில் நம்ம மாண்புமிகு அமைச்சர்கள் தலைவர் வந்து விக்கிரவாண்டி தொகுதிக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும்னு தேர்தல் அறிக்கையில் சொன்னதுனால அதை சிறப்பாக நடக்குது.